நீங்கள் ஒருபோதும் சந்திரனை பார்த்து அது மெதுவாக சிவப்பாக மாறுவது கவனித்திருக்கிறீர்களா? இந்த நிகழ்வு சந்திர கிரகணம் எனப்படுகிறது. இது எப்படி நடக்கிறது என்று பார்க்கலாம். சந்திர கிரகணம் நிகழும் போது பூமி நேராக சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் இருக்கும். இதனால் பூமியின் நிழல் சந்திரனை மூடுகிறது. பூமியின் நிழல் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது, பெனம்ப்ரா மற்றும் அம்ப்ரா. பெனம்ப்ரா என்பது வெளிப்படையான நிழல். இங்கு சூரிய ஒளி பகிர்ந்துபட்டது மட்டுமே தடுக்கப்படுகிறது. சந்திரன் இங்கே கடக்கும்போது அது சிறிது மெதுவாக கிளங்கப் போகும். உண்மையான கிரகணம் அம்ப்ரா பகுதியில்தான் நடக்கிறது. சந்திரன் அம்ப்ராவில் நுழைவதால் நேரடி சூரிய ஒளி சந்திரனை தாக்க முடியாது. சில ஒளி பூமியின் வளிமண்டலத்தில் வளைந்து சந்திரனைச் சேர்கிறது. இது நீல ஒளியை வடிகட்டும் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு ஒளியை அனுமதிக்கும். இதனால் சந்திரன் அந்த அற்புதமான சிவப்பு நிறம் பெறுகிறது. இது பிளட் மூன் என அழைக்கப்படுகிறது. முழு சந்திர கிரகணம் என்பது சந்திரன் முழுமையாக அம்ப்ராவுக்குள் இருக்கும்போது நிகழ்கிறது. பகுதி கிரகணம் சந்திரனின் ஒரு பகுதி மட்டுமே அம்ப்ராவில் இருக்கும்போது நடக்கிறது. பெனம்ப்ரா கிரகணம் என்பது சந்திரன் வெளிப்படையான நிழலில் மட்டும் செல்லும்போது ஏற்படுகிறது. சந்திர கிரகணங்கள் ஒவ்வொரு மாதமும் நடக்காது, ஏனெனில் சந்திரன் காண சுற்றுப்பாதை பூமியின் சுற்றுப்பாதையை ஒட்டுமொத்தமாக பின்பற்றவில்லை. அதனால் இவை உலகம் முழுவதும் சிறப்பான வானியல் நிகழ்வுகள். அடுத்த முறையும் சந்திரன் சிவப்பாக மாறும்போது இது மாயமல்ல என்பதை நினைவில் வையுங்கள். இது சூரியன், பூமி, சந்திரன் ஆகியோரின் அற்புதமான நடனம். இயற்கையின் ஒரு அற்புதமான காட்சியை உருவாக்குகிறது. சந்திர கிரகணம்.